ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கிட்டு முந்திரி, பூண்டு எடுத்துருக்கேங்க ஒரு 4 அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணிவிட்டு நல்லா அது கொஞ்சம் இதுவானோடனே அதை மிக்சியில் எடுத்து அதை ரஃப் பேஸ்ட்டாக எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி பவுட்ரு நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணி அது இதுவாகட்டும். அப்புறமா அந்த பேஸ்ட் அரைச்சதை எடுத்து நம்ம வந்து இந்த பேனில் எடுத்து ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ண வச்ச பன்னீர் எடுத்து அதில் வந்து பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுட்டு அதை நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் போட மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறம் அந்த பன்னீரையும் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணுமோ நான் வந்து 4 மெம்பர்ஸ்க்கு பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கேன். மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன பன்னீர் வேணுனாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் கரம் மசாலா போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஃபினிஷ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அவ்வளோதான். இதுதான் ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா நான் எங்கள் வீட்டில் பண்ணது. அப்புறம் சப்பாத்தி சைட் டிஷ் வந்து தான் பண்ணது பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ சப்பாத்தியை ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ஒரு நல்ல